வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. விருச்சிக ராசி செவ்வாதசை, இது எந்த வயதில் வரும்? இந்த செவ்வாதசை நன்மை செய்யுமா? ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால முதல் தர யோகாதிபதியில் வராது இந்த செவ்வாய் பகவான். இந்த 2026 நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதாவது வயதான காலத்திலேயே ஒரு சில பேருக்கு வரும். இது எப்படி 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசில் வரும் அப்படின்னா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 82 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை, ரொம்ப வயசான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா 16 + ஒரு 17னாக்கா 33 புதன் தசை, 40 வரைக்கும் கேது தசை, 40க்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசைனா 60 வயசு வரைக்கும் வந்துடும். 60 வயசுக்கு பிறகு சூரிய தசை 66 வரைக்கும், அதன் பிறகு 76 வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை வந்துடும். அப்போ 76லேருந்து 83 வரைக்கும் இந்த செவ்வாய் தசை வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் சென்ற பகுதி ஒரு 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 10 + ஒரு 17 புதன் தசை அப்படின்னாக்கா 27. 27க்கு பிறகு 7 வருடங்கள்னாக்கா 34 கேது தசை. இப்போ 34லேருந்து 54 வரைக்கும் சுக்கிர தசை 20 வருடங்கள். அப்போ 54லேருந்து 60 வரைக்கும் சூரிய தசை, 60லேருந்து 70 வரைக்கும் சந்திர தசை. அப்போ 70லேருந்து 77 வரைக்கும் இந்த செவ்வாய் தசைங்கிறது வரும். இது சென்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 + 17 20. 20 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை 27. 27லேருந்து 47 வரைக்கும் சுக்கிர தசை 20 வருடங்கள். 47லேருந்து 53 வரைக்கும் சூரிய தசை. 53லேருந்து 63 வரைக்கும் சந்திர தசை. அப்போ 63லேருந்து 70 வரைக்கும் தான் இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது வருது. இதே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான 4 பாதங்களை கொண்டது. முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 15 வருடம் எடுத்துப்போம். 15 + 7 கேது தசை 22. 22 வயசுக்கு பிறகு 42 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 48 வரைக்கும் சூரிய தசை, 58 வரைக்கும் சந்திர தசை, 58லேருந்து 65 வரைக்கும் செவ்வாய் தசை வரும். இது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ 10 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்குனாக்கா 10 + 7 17. 17 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது, 17லேருந்து 37 வரைக்கும் சுக்கிரன், 37லேருந்து 43க்கு சூரியன், 43லேருந்து 53 வரைக்கும் சந்திரன். அப்போ 53லேருந்து 60 வரைக்கும் செவ்வாய் தசை வருது. ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 3 + 7 அப்படின்னா 10 வயசு வரைக்கும் கேது தசை, 30 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 36 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46 வயசு வரைக்கும் சந்திர தசை, 46க்கு பிறகு 53 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. 45 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வருது. இதை சொல்லி முடிக்கிறதுக்கே 4 நிமிஷம் ஆகிப்போச்சு. இந்த செவ்வாய் தசைங்கிறது இத்தனை வருடமா நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. 2023க்கு பிறகு உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. அதாவது செவ்வாய் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நீங்கள் 89லேருந்து ஒரு 80 வரைக்கும் இல்லை 70 வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த வயசான காலத்தில் ஒரு சில பேருக்கு வேலையில் இருப்பாங்க. அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அப்படி இப்படி போகும், பெருசாக ஒன்றும் இதுவாக இருக்காது. இதே சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த செவ்வாய் தசை அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணாது. ஆனால் வருமானத்தையும் பெருசாக கொடுக்காது. கடன் பிரச்சனைகள் கொடுக்கலாம், ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ சனி 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கல. இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதாவது வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ 45 வயசுலேருந்து சொல்கிறேன் இல்லையா, ஒரு 60 65லேருந்து 70 வரைக்கும் இது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் இப்போ வளரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது இப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அந்த குரு பகவான். மார்ச் மாதத்துலேருந்து நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு,
எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. அதாவது இப்போ வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். அந்த செவ்வாய் தசையில நிறைய கடன் எல்லாம் பட்டிருப்பீங்க. தேவையில்லாத இப்போ நீங்க மாசம்பளத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கடன் அமைப்பு கொடுத்துருக்கோம். ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது. துளியாவது கடன் வச்சிருக்கும் அது. இல்லைன்னா கடன் நீங்களாவது வாங்குங்க. அது கூட சுப கடன்களா வாங்குங்க. அளவுக்கு அதிகமா கடன் வாங்காதீங்க. இப்போ வேலை ரீதியா இப்போ கணவன் மனைவி வேலைக்கு போறீங்க. ஒரு சில கடனை வாங்கி போட்டுக்கலாம். உடனே வந்து வேலையில பிரச்சனை கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாத ஜூலை மாசத்துலேருந்து 2025 ஜூலை மாசத்துலேருந்து ஒரு சில பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வந்து வக்கரமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலை ப்ராப்ளத்தை கொடுத்தது. ஜனவரியிலேருந்தே அது மாதிரி ஜூலைலேருந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க டோட்டலா ஜனவரியிலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஒரு வேலை இல்லைனாக்கா வேலை கிடைக்கும். வேலையில வந்து ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா எல்லாம் மாறும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட தசை இல்லையா, மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்புகள்லாம் விலகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மேலதிகாரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அது எல்லாமே விலகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும். எல்லாமே ஐஸ் வைப்பாங்க உங்களை. அது மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு வந்துடும் இந்த தசையானது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பதிய போகுது. சிறப்பு. 6ஆம் அதிபதி தசைங்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி, அது மாதிரி மருத்துவ செலவு எதனா கொடுத்துருந்துச்சுனாக்கா அது எல்லாமே கிளியர் ஆகும். டோட்டலாக இந்த செவ்வாய் தசைங்கிறது யோகா தசனையே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சனியோடைய பாதிப்பு மட்டும் கிடையாது. சனி மட்டும் நல்லா இருக்காரு உங்க சுய ஜாதகத்துல. உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா இப்போ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நல்ல அபரிவிதமான வளர்ச்சி. குடும்பத்துல வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கிறதெல்லாம் மாறும். யாருக்காவது உங்க குடும்பத்துல 7.5 சனி, அஷ்டம சனி இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் அந்த ஒற்றுமை இல்லாம கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தது இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடனே உடனே மாறும். மைண்டு நல்லா இருக்கும். நல்ல டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவீங்க. அதாவது மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க. மனசு ரீதியா ஒரு சில பாதிப்புகள் இருந்தீங்களா அதெல்லாம் இருக்காது. இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கொஞ்சமாவது கடன் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனாக்கா பணம் எங்கேயாவது லாக் ஆயிருக்கும். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வகையில பணம் போய் வராம நிலுவையிலேருந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் பண்ணும் அந்த செவ்வாய். அது எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு. பண ரீதியா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். 2023 குருவுடைய நகர்வு சரியில்லை. குரு ராகு சேர்க்கை 6ஆம் இடத்துல இருந்து 7, 8 இந்த 3 இடத்துல இப்போ 2.5 வருஷ காலமா இருக்காருன்னு வச்சுங்களேன். அடுத்து ஒரு 5 மாசத்துல பயிற்சி ஆயிடுவார் இந்த குரு பகவான். 9ஆம் இடத்துக்கு குரு வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இது வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்ததோ செவ்வாய் தசையில நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. செவ்வாய் எப்படி இருக்கணும்னா உங்க சுய ஜாதகத்துல 3ல இருக்கலாம், தப்பு கிடையாது. உச்சமாயிடுவாருங்க. ராசியாதிபதி உச்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு, சிறப்பு. அதே மாதிரி பரிவர்த்தனையில வந்த கிரகங்கள் சனியும் உங்க ராசியில இருப்பாரு. பரிவர்த்தனை இருந்தால் இன்னும் சூப்பரா இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்தா கூட கடன் இருக்கும், ஆனா சுப கடன்கள் நிறைய இருக்கும். அது மாதிரி 3, 6, 8, 12 இப்போ 3ல இருக்கலாம், 6ல இருக்கலாம். 8, 12ல இருக்கக்கூடாது. அது மாதிரி இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த செவ்வாய் தசைங்கிறது நிறைய பாதிச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய சொல்ல முடியாத துயரங்கள் நிறைய இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டத்தை இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் தான் சொல்ல முடியும். ஆனா உங்க சுய ஜாதகம் அதை சொல்லணும். செவ்வாய் தசை முடிகிற தருவாயில இருந்தா ஓகே, சூப்பரு. செவ்வாய் தசை சென்ட்ரு பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உஷாரா பண்ணுங்க. முதலீடு இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. இந்த ரியல் எஸ்டேட்டு அதில் இந்த ஷேர் மார்க்கெட்ல போடுறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அது உங்க சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். செவ்வாய் சரியில்லாதவங்க தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே டவுட் வரும். ஒன்று, அவங்களுக்கே வந்து போட்ட முதலீடை எடுக்க முடியாது. அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுனாக்கா அப்புறம் எப்படி செவ்வாய் நல்லது பண்ணும்? அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. செவ்வாய் தசைன்னா எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. செவ்வாய்ங்கிறது மாதிரி கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று, சனி பார்க்கக்கூடாது. சனி பார்த்தாலும் உங்க லக்ன யோகரா இருக்கணும். இப்போ கன்னியா லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் இந்த செவ்வாய் தசை நல்லது பண்ணாது. ஆனால் அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும் நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க முதலீடு எதனா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தப்பாயிடும். அவங்க வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு முதலீடு பண்றது எல்லாமே பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. மிதுன லக்னத்துக்கோ கன்னியா லக்னத்துக்கோ நன்மை செய்யாது. அதே மாதிரி இவர் வந்து மேஷத்துல இருந்தான்னு வச்சிங்களேன், இப்போ கன்னியா லக்னத்துக்கு 8ல இருந்தான்னா சிறப்பு, சூப்பரா இருக்கும். அந்த 7 வருஷத்துல கொடுக்க கூடாதெல்லாம் கொடுத்துரும். வீடு, வண்டி, வாசல் என்னென்ன கொடுக்கணுமோ, என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் சாதிக்கலாம். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று தசை நடத்தினார். அதே மிதுன லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடத்துல இங்க அதாவது விருச்சிகத்துல இருந்து தசை பண்ணார்னா கடனை தான் கொடுக்கும். அதிகப்படியமா கடனை தான் கொடுக்கும். 11ல இருந்து தசை பண்ணாலும் கடனை தான் கொடுக்கும். அது மாதிரி உங்க லக்னத்தை பார்த்துக்கணும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய லக்னமா வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன செஞ்சாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். இந்த ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய லக்னமா வந்துட்டீங்கன்னாக்கா நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கும். நிறைய பார்த்து பண்ணணும். தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, குரு பயிற்சி ஓரளவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆனா தசை தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கணும்.
இப்போ சனி கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, அப்போ வந்து சிறப்பு. செவ்வாய் தசைங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது ஊரில் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன கஷ்டமாக எதனா வரலாம். சனி டிஸ்டர்ப் பண்ணாதான் பெரிய கஷ்டமாக வரும். இப்போ சனி வந்து உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணலை, 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 3, 4, 5 இந்த மாதிரி 3 இடத்துல இருக்கிற வரைக்கும் சனி உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. 6ஆம் இடத்துக்கு வரும்போது தான் தசை பார்ப்பாரு. தசை நல்லா இருந்தாலும் விட்டுரும், 8ல் தான் கை வைக்காது. 8லேயும் சூப்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு, அது நிறைய ஜாதகங்கள் இருக்குது அது சம்மந்தமாக. இருந்தாலும் இந்த 2026ங்கிறது செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் விருச்சிக ராசியில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.